ஸ்ருதி மீனா கிட்ட சொல்றாங்க, "உங்கள மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது. இந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்காதீங்க. பார்த்தீங்களா, நீங்க உதவி பண்ண போய் தான் இவ்ளோ பெரிய ஆர்டரே அவங்களுக்கு கிடைச்சுச்சு. நீங்க மட்டும் இல்லன்னா, இந்த ஆர்டர் இவங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. ஆனா, இந்த ரோகிணி எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பாருங்க. அ யாரு வேணாலும் இங்க ஷோரூம் இருக்குன்னு கைய காட்டிர்லாம். ஆனா, நாங்க குடுக்குற கொட்டேஷன்லயும், நாங்க பேசுறதுலயும் தான் எங்களுக்கு ஆர்டருக்கு வருமா வராதான்னே தெரியும். அதனால எல்லாமே எங்க கையில தான் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க நெனச்சிருந்தா வேற யார்கிட்ட கூட வாங்கியிருக்கலாம்ல. இப்படி ஒரு உதவி பண்ணதுக்கு கூட அ இப்படி பேசிட்டு போறாங்க பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் முத்து கேட்குறாரு. "என்ன மீனா ஸ்ருதி சொல்றது உண்மையான்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாங்க. இந்த கோகிலா இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஃப்ரெண்டு தாங்க இந்த ஆர்டர குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 250 வீட்டுக்கும் நம்ம தான் டெய்லியும் பூ குடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நான் தான் அங்க டெய்லியும் பூ குடுக்க போறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இத சொல்லு மீனா ஃபர்ஸ்ட்டு. இதுதான் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. ஸோ, இப்ப வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரோகிணி பெரிய ஆர்டரா பிடிச்சு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தல மேல தூக்கி வச்சுட்டுருக்கும்போது தான் முத்து சொல்றாங்க, எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான். அது மட்டும் இல்லாம மீனாவுக்கும் ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. இனி கொஞ்சம் வருஷத்துல மீனா கோடீஸ்வரி ஆயிருவா. அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, இதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி பாட்டி ஊருக்கு போக போறாங்க.